பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. வள்ளி, இந்தா பிள்ளை, நீ கொடுத்த புத்தகம் படிச்சு முடிச்சிட்டேன். அதுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டியா? படிச்சிட்டேன் வள்ளி. கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. வேற ஏதாவது புத்தகம் எடுத்துட்டு வரவா? புத்தகம் வேணும் தான், ஆனா இப்ப நான் முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். திரும்ப வரும்போது வாங்கிக்கிறேன். ஆகட்டும் செல்வி. அது சரி, உங்க காட்டுல அறுப்பு முடிஞ்சிருச்சு தானே? ஆமா செல்வி. ஆனா காட்டை அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க போல இருக்கே. அடுத்த பயிருக்கு தயார் செய்யணும்ல செல்வி? அது விஷயமா தான் மச்சான் விவரம்லாம் சேகரிச்சிட்டு இருக்காரு. விவரம் சேகரிக்கிறாரா? அப்படின்னா மாத்து பயிர் போட போறீங்களா வள்ளி? நிலக்கடலை பயிருக்கு விதை உற்பத்தி செய்யலாம்னு நினைக்கிறாரு மச்சான். நல்ல யோசனை தான் வள்ளி. அப்படின்னா அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட வேண்டியது தானே? அதுக்கு தான் எப்படி செய்யலாம் என்ன ஏதுன்னு 4 பேர்கிட்ட கலந்து பேசிட்டு இருக்கோம். சரியான வழிமுறைகளை தெரிஞ்சு செய்யணும்ல. நீ சொல்றதும் சரிதான். சரியான தொழில்நுட்பங்களை தெரிஞ்சு அதை பயன்படுத்தினாதானே நிறைஞ்ச மகசூல் கிடைக்கும். சரி வள்ளி, நீ உடனே என்னோட கிளம்பி வாயேன். கிளம்பி வரவா? எங்கே கூப்பிடுற செல்வி? நான் இப்போ ஒரு வேலையா வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு போயிட்டுருக்கேன். நீயும் என்னோட கிளம்பி வந்தனா உனக்கு இது சம்மந்தமாக தேவைப்படுற தகவல்களை அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமாம், நல்ல யோசனை தான். இதோ வீட்டை பூட்டிட்டு உடனே வந்துடுறேன். ஏன் செல்வி, நமக்கு தேவையான விவரங்களை யார் எடுத்து சொல்ல போறாங்க? திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றி எடுத்து சொல்ல போறாங்க. கவனமாக கேட்டுப்போம். விவசாயத்தில் விதைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. விதைகள் அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு முக்கிய காரணியாக இருப்பதனால தரமான விதைகளும் மற்றும் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய தரமான விதைகள் விவசாயிகளுக்கு ஒரு மகசூல் அதிகரிக்கவும் அவர்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கவும் ஒரு மூலதனமாக அமைகின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விதைகள் நம்ம தரமான முறையில் உற்பத்தி செய்து எப்படி நம்ம கொடுக்கலாம், அதில் விவசாயிகள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். நிலக்கடலை, எள் மற்றும் சூரியகாந்தி ஆகிய பயிர்கள் பிரதானமான எண்ணெய் வித்து பயிர்களாக இருக்கின்றன. இந்த எண்ணெய் வித்து பயிர்களில் நம்ம விதை உற்பத்தி எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, விவசாயிகள் இந்த விதைக்கும் தானியத்துக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். விதைகள் இப்போது அடுத்த சந்ததியை உருவாக்குறதுல ஒரு முக்கிய மூலதனம். ஸோ அதனால் விதைகள் உங்களுக்கு தரமாக இருக்கணும். விதையில் என்னென்ன தரங்கள் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால், கலப்பினங்கள் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அதோட முளைப்பு திறன் பாதிப்படையாமல் அதிகப்படியாக இருக்க வேண்டும். அதனோட ஈரப்பதம் ஒவ்வொரு எண்ணெய் வித்து பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. அந்த ஈரப்பதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது 3மே முக்கியம். இன்னொன்று பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ அடுத்த சந்ததியில் உருவாகக்கூடிய பயிரானது நல்ல முறையில் வீரியமாக வளர்ந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அந்த வகையில் பார்த்தோன்னாக்கா, இப்போது வேர்க்கடலையில் விவசாயிகள் என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை கடைப்பிடிச்சா விதை உற்பத்தி ஒரு நல்ல முறையில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விதை உற்பத்திக்கு முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, நிலத்தேர்வு. எந்த மாதிரி நிலங்களில் நம்ம தேர்வு செஞ்சு விதை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வளமான நிலங்களாக இருக்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா, முந்தின பயிர் அதே பயிராக அதில் அந்த பயிரில் வேறு ரகம்
பயிர் செய்யப்படாத ஒரு வயலாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் தான் தான் தோன்றி பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது முந்தின ரகங்களில் வந்துட்டு மண்ணில் இருக்கக்கூடிய விதைகள் தானாகவே முளைத்து இப்போ நம்ம பயிர் செய்யக்கூடிய ரகத்தில் ஒரு கலப்பினமாக வரும். அந்த மாதிரி ரகங்கள் வந்து உருவாகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயல்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கணும். அதுலேயும் வளமான நிலமாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகப்படியாக கிடைக்கும், பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் நிலத்தேர்வில் வந்து விவசாயிகள் வந்து முக்கியமாக கவனம் செலுத்தணும். இதுலேயும் வேர்க்கடலையில் பார்த்தோம்னாக்கா போரான் மற்றும் கால்சியம் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இல்லாத நிலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி குறைபாடு இருக்கக்கூடிய நிலமாக இருந்ததுன்னு சொன்னாக்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த காய்கள் வந்து ஒரு விதை காய்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த கருத்த முளைகள் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு விதைகள் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் போரான் மற்றும் கால்சியம் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இல்லாத நிலங்களை வந்து விவசாயிகள் கண்டிப்பாக தேர்வு செய்யணும். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தோம்னாக்க விதை உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குறிப்பிட்ட நம்ம எந்த விதை உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த ரகமும் பக்கத்து வயல்களில் வேறு ரகமும் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத விவசாயிகள் கவனத்தில் கொள்ளணும். அதற்கு என்னென்னா முக்கியமாக அவங்க பார்க்க வேண்டியது விலகு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளோ இருக்கணும் அல்லது கால அளவு வித்தியாசப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விவசாயிகள் பார்க்கணும். இந்த விலகு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேர்க்கடலை வந்து ஒரு தன்மகரந்த சேர்க்கை உள்ள பயிராக இருக்கிறதுனால இந்த விலகு தூரம் வந்து ஒரு வயலுக்கும் அடுத்த பயிர் செய்திருக்கக்கூடிய வயலுக்கும் சுமார் 3 மீட்டர் அளவுக்கு இடைவெளி விட்டு இருந்தாலே போதுமானதாக இருக்கிறது. இதில் இன்னொன்று என்னென்னா கலப்பு, அதாவது பயிர் கலப்பு வந்து முக்கியமாக பார்க்கணும். இதில் வந்து வயலில் வந்து ஆய்வுக்கு வரும்போது விதைச்சான்று அலுவலர்கள் வந்து பார்க்கக்கூடியது என்னென்னா கலப்பினம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. இதில் பல தரமான விதைகள் இருக்குது இல்லையா. நம்ம வந்து ஆதார விதை உற்பத்தி செய்யலாம், வல்லுநர் விதை உற்பத்தி செய்யலாம், அதே மாதிரி சான்று நிலை விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல தரமான விதை தரங்க இருக்கிறது. இப்போ விவசாயிகள் வந்து வயல்களில் வந்து முக்கியமாக ஆதார விதையும் சான்று விதையும் தான் உற்பத்தி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆதார விதை நிலை விதையாக இருந்ததுனாக்கா 0.1% மட்டும்தான் கலப்பினங்கள் அனுமதிக்கப்படுகிறது. அதே மாதிரி சான்று நிலை விதையாக இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா 0.2% வரைக்கும் தான் வந்து கலப்பினங்கள் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவாக இருக்கிறது. அதற்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கன்னா அந்த வயலை வந்து அவங்க வந்து நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கலப்பினங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி குறைவாக இருக்கிற மாதிரி அவங்க கலவன்களை நீக்கி வந்து வயலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது முக்கியமான அவசியமான ஒன்றாகும். இப்போ ஒரு தரமான விதை உற்பத்தினா அவங்க என்னென்ன பயிர் மேலாண்மை வந்து முறைகளை பின்பற்றணுன்னாக்கா இப்போ சாதாரண வந்து ஒரு தானிய உற்பத்திக்கு பண்ணுறதை விட அதிகப்படியான ஒரு கவனம் செலுத்தி அவங்க செய்யணும். இதில் வந்து பயிர் இடைவெளி மற்றும் வந்து பார்த்திங்கனாக்கா பயிர் எண்ணிக்கை பராமரிப்பு, இது 2 வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் பயிர் இடைவெளின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா 25 to 15 சென்டிமீட்டர் அளவுக்கு வரிசைக்கு வரிசையும் செடிக்கு செடியும் இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து அப்புறம் விதைகள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து விதைக்கும் போது பார்த்திங்கன்னா விதைகளை வந்து அவங்க விதை நேர்த்தி செய்து விதைக்கும் போது அதோட பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நோய் தாக்காத தரமான காய்கள்லேருந்து விதைகளை தேர்வு செய்து அதில் என்னென்னா இந்த சுருங்கிய விதைகள், வடிவம் மாறிய விதைகள் எல்லாம் நீக்கிடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து விதைகளை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட விதை அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த விதை அமிர்தத்தை வந்து 1 கிலோ விதைக்கு வந்து 11 மில்லி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கணும். இந்த மாதிரி விதைக்கும் போது வந்து முளைப்பு திறன் வந்து அதிகப்படுத்தப்படும். இன்னும் வந்து பார்த்தோன்னா அந்த வயல்கள் வந்து இப்போ மானாவாரியில் சாகுபடி பண்ணுறாங்க, இப்போ விவசாயிகள் பயிரிடுறாங்க அப்படின்னாக்கா விதைகளை வந்து கடினப்படுத்தி வந்து விதைச்சாங்க அப்படின்னு சொன்னால் முளைப்பு திறன் வந்து பாதிப்படையாமல் இருக்கும். இந்த விதைகள் கடினப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 0.5% வந்து கால்சியம் குளோரைடு இதோட விதைகளை வந்து கலந்து நேர்த்தி செய்து அதற்கப்புறம் கடினப்படுத்தி விதைத்தாங்கன்னு சொன்னாங்கன்னா முளைப்பு திறன் பாதிப்படையாமல் மகசூலும் உங்களுக்கு பாதிப்படையாது, பயிர் எண்ணிக்கையும் பராமரிக்க முடியும். முக்கியமாக வந்து உரமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா ஹெக்டருக்கு வந்து 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 75 கிலோ சாம்பல் சத்து அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து உரமிட்டு பராமரிக்கணும். இப்போ தேவைப்படக்கூடிய இடத்துல வந்து இப்போ போரான் சத்து வேணும் அப்படிங்கும்போது 10 கிலோ அளவுக்கு போரான் வந்து அடியுரமாகவும் வந்து பயன்படுத்தலாம். அதை தவிர வந்து காய்கள் வந்து உருவாகக்கூடிய பருவத்தில் வந்து உங்களுக்கு ஹெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 கிலோ அளவுக்கு ஜிப்சம் வந்து பயிரில் இட்டு மண்ணணைத்து பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பொலப்பொலப்பு தன்மை அதிகரிக்கும், காய்கள் பறிக்கும் போதும் நல்லா வரும், மண் வந்து இறுக்கமாக இல்லாமல் தளர்ச்சி அடைந்த வகையில் இருக்கிறதுனால கம்பி இறங்கும் போது பாதிப்படையாமல் நல்ல முறையில் உங்களுக்கு வந்து காய்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலைவழி தெளிப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட்நட் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கடலை ரிச் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஏக்கருக்கு 2 கிலோ அளவுக்கு 2 முறை,
அதாவது நல்ல பூக்கும் தருணத்துலேயும் காய்கள் உருவாகக்கூடிய தருணத்துலையும் 2 முறை நம்ம வந்து தெளிக்கும் போது நிறைய வந்து பூக்களும் உருவாகும். அதே மாதிரி காய்கள் வந்து தரமான காய்களாக வந்து உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கன்னா NAA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி ஊக்கி, இது வந்து 200 ppm அளவுக்கு இந்த பூக்கள் உருவாகிற டயத்தில் வந்து நம்ம வந்து தெளிக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் உருவாகும். அது மூலம் நிறைய காய்கள் பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கப்புறமா இந்த கலவன் நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, இந்த கலவன் வந்து எப்படி வந்து விவசாயிகள் நீக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆரம்ப நிலையில் அதாவது வந்து செடிகள் பூ உருவாகிறதுக்கு முன்னால் ஒரு முறை, அதே மாதிரி பூ பிடிக்கக்கூடிய சமயத்தில், காய்கள் உருவாகக்கூடிய சமயத்தில் இலைகளோட நிறம், செடியோட அமைப்பு, அப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய ரோமங்களோட அமைப்பு, பூக்களோட நிறம், காய்களோட அமைப்பு, விதைகளோட வளர்ச்சி பண்புகள், விதைகளோட பருமன், இதையெல்லாம் வைத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கலவன் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, கலப்பு செடி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அதை வந்து முற்றிலுமாக நீக்கணும். இந்த கலப்பு செடி 1-2 இருந்தாக்க கூட காய்களில் வந்து அதிகப்படியான வந்து உங்களுக்கு கலப்பு உண்டு பண்ணிடும். இப்போ இந்த கலவன் நம்ம சொன்னேன் இல்லையா, ஆதார விதையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கன்னா 0.1%, இதுதான் வந்து உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு. அதே மாதிரி சான்று நிலை விதையாக இருந்ததுனாக்கா 0.2% தான் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவு. ஸோ அந்த அளவுக்கு மிகாமலை வந்து விவசாயிகள் பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, சரியான சமயத்தில் வந்து உங்களுக்கு அறுவடை செய்யணும். வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் அறுவடை சமயத்தில் ஒரு மழை பெஞ்ச வாய்ப்பு இருக்குன்னாக்கா மண்ணில் இருந்து பறிக்கிறதுக்கு முன்னாலே முளைச்சு போயிடும் சில நேரத்தில். அந்த மாதிரி முளைப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கன்னா அதோட விதைகளோட தரம் வந்து குறைஞ்சிரும், அதோட முளைப்பு திறன் பாதிக்கப்படும். ஸோ அதனால் வந்து அறுவடை வந்து சரியான சமயத்தில் பண்ணணும். இந்த அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ள அந்த காய்களோட உள்ள வந்து கருப்பு நிறமாக மாறி இருக்கும். நல்லா வந்து காய்கள் வந்து முற்றிலும் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டான ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து அறுவடை செய்யணும். இப்போ அறுவடை செய்யும்போது பார்த்திங்கன்னா 35% 40% வரைக்கும் காய்களோட ஈரப்பதம் இருக்கும். இந்த காய்களை வந்து அதுக்கப்புறமா நம்ம காய வச்சுட்டு 8-9% அளவிற்கு ஈரப்பதத்தை கம்மி பண்ணி அதற்கப்புறமா வந்து நம்ம வந்து சேமித்து வைக்கணும். இதுதான் முக்கியமானது. காய்களை சேமிக்கும் போது வந்து விதை நேர்த்தி பண்ணி கூட நம்ம சேமித்து வைக்கலாம். இந்த விதை சேமிப்புக்கு வந்து பார்த்திங்கனாக்கா குறைந்த கால சேமிப்பு, குறுகிய கால சேமிப்பாக இருக்கலாம், இடைப்பட்ட கால சேமிப்பு அல்லது நீண்ட கால சேமிப்பும் நம்ம பண்ண முடியும். குறுகிய கால சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கன்னா ஈரப்பதம் வந்து 8-9% அளவுக்கு நம்ம வச்சு நார்மலாக வந்து இருக்கக்கூடிய சாக்குப்பைகளில் வந்து சேமிக்கலாம். இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 12-15 மாதங்கள் வரைக்கும் வைத்திருக்கலாம். இதில் வந்து ஈரப்பதத்தை வந்து 5-8% குறைச்சி அதற்கப்புறம் பாலித்தீன் உள் உரை கொண்ட சாக்குப்பைகளில் வந்து நம்ம சேமித்து வைக்கும்போது இந்த மாதிரி 12-15 மாதங்கள் வரை நம்ம வந்து சேமித்து வைக்க முடியும். அதே நீண்ட கால சேமிப்பு அப்படின்னா 15 மாதங்களுக்கு மேலே நம்ம சேமிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கன்னா 5% குறைவாக நம்ம ஈரப்பதத்தை வந்து குறைத்து அதற்கப்புறமா 700 காஜ் அடர்த்தி கொண்ட பாலித்தீன் பைகளில் நம்ம வந்து வைத்து சேமிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 15 மாதங்களுக்கு மேலாகவும் வந்து நம்ம வந்து இதை சேமித்து வைக்க முடியும். இதில் வந்து நம்ம என்னென்னா வயல் ஆய்வு குறைந்தபட்சம் வந்து 2 முறையாவது வந்து பண்ணுவாங்க. பூக்கும் தருணத்தில் ஒரு தடவைக்கும் அறுவடை தருணத்தில் ஒரு முறையும் வந்து வயல் ஆய்வு விதை சான்ற அலுவலர்களால் வந்து செய்யப்படும். அந்த தருணத்தில் வந்து அவங்க வந்து கலப்பு இனங்கள் இருக்கா அல்லது பூச்சி நோய் பாதிப்பு அதிகப்படியாக இருக்கா, அந்த குறிப்பிட்ட ரகம் வந்து மாறுபாடு இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம ஆய்வு செய்வாங்க. அந்த ஆய்வு செய்து அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்கன்னா அந்த விதைகளை வந்து விதை சான்ற அலுவலர்கள் மூலமாக விதை தரம் என்னென்ன இருக்குன்னு விதை பரிசோதனை செய்து அதுலேயும் வந்து அந்த விதைகள் வந்து உட்படுத்தி அது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் விதையாக வந்து அதை எடுத்துப்பாங்க. இப்போ இந்த விதை தரம் என்னென்ன அதில் பரிசோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அதோட தூய்மையான விதைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதோட முளைப்புத்திறன் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க ஆய்வு செய்வாங்க. இந்த விதைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் ஆதார விதை மற்றும் சான்றிநிலை விதை ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான விதை வந்து 96% வரைக்கும் குறைந்தபட்சம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த விதையை வந்து பாஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முளைப்புத்திறன் நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் 70% குறையாமல் முளைப்புத்திறன் இருக்க வேண்டும். ஈரப்பதம் சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா 9% அளவுக்கு வந்து உங்களுக்கு குறைத்திருங்கணும். இந்த 3மே முக்கியமானது. அதாவது தூய்மையான விதைகள் வந்து 96% இருக்கணும், முளைப்புத்திறன் 70% இருக்கணும், ஈரப்பதம் வந்து 9%. இந்த அளவுக்கு வந்து விவசாயிகள் இந்த 3 பண்புகளும் இருக்கிற பட்சத்தில் விதைகள் வந்து விதை சான்ற அலுவலர்களால் உங்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்படும். அதுக்கப்புறமா வந்து நம்ம விதைகளை வந்து விதையாக வந்து விற்பனை செய்ய முடியும். இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் விதை உற்பத்திக்கு பின்பற்ற வேண்டிய தொழில்நுட்பங்கள். இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடித்து மேலும் மேலும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வள்ளி, நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க
எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல. ஆமா, எனக்கு இப்ப நல்ல தெளிவு கிடைச்சிருச்சு செல்வி. தரமான விதை உற்பத்திக்கு தேவையான அடிப்படை தொழில்நுட்பங்கள் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. நிலத்தேர்வு எப்படி செய்யணும், ஆரோக்கியமான விதைகளை பெற செய்ய வேண்டிய நேர்த்தியையும் நல்லாவே தெளிவுபடுத்திட்டாங்க. ஆமா செல்வி, துவக்கத்துல இருந்தே படிப்படியா நாம கவனத்துல வச்சு செய்ய வேண்டிய வழிமுறைகளை இவங்க சொல்ல சொல்ல நான் அப்படியே மனசுல உள்வாங்கிட்டேன். இப்பவே இந்த விவரங்களை எல்லாத்தையும் மச்சாங்கிட்ட எடுத்து சொல்லணும் போல இருக்கு. அதுக்கு என்ன, வாப்புள்ள உடனே கிளம்புவோம். நிலக்கடலை பயிர் செய்வீரே, இதை நேர்த்தி செய்து விதைப்பீரே. நிலக்கடலை பயிர் செய்வீரே, இதை நேர்த்தி செய்து விதைப்பீரே. கடலை விதை விதைக்கும் முன்பு கவனமாக செய்யும் முறை. கடலை விதை விதைக்கும் முன்பு கவனமாக செய்யும் முறை. பல பல உண்டு கேட்பீரே, பக்குவமாய் பயிர் செய்வீரே. பல பல உண்டு கேட்பீரே, பக்குவமாய் பயிர் செய்வீரே. நிலக்கடலை நிலக்கடலை பயிர் செய்வீரே, இதை நேர்த்தி செய்து விதைப்பீரே. ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம் கெப்டான் மருந்து கலந்திடணும். ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம் கெப்டான் மருந்து கலந்திடணும். ஒரு நாள் முழுதும் வைத்திருந்தே உழவின் போது விதைத்திடணும். நாம் ஒரு நாள் முழுதும் வைத்திருந்தே உழவின் போது விதைத்திடணும். நிலக்கடலை நிலக்கடலை பயிர் செய்வீரே, இதை நேர்த்தி செய்து விதைப்பீரே. மானாவாரி கடலைக்கும் மகசூல் அதிகம் பெற வழி இருக்கு. மானாவாரி கடலைக்கும் மகசூல் அதிகம் பெற வழி இருக்கு. 4 கிலோ தலைச்சத்து, 4 கிலோ மணிச்சத்து, 18 கிலோ சாம்பல் சத்து, மூன்றும் ஒன்றாய் நீ கலந்து அடியுரம் போட்டு உழுவீரே, அதிக மகசூல் பெறுவீரே. அடியுரம் போட்டு உழுவீரே, அதிக மகசூல் பெறுவீரே. நிலக்கடலை பயிர் செய்வீரே, நேர்த்தி செய்து மகிழ்வீரே. நிலக்கடலை பயிர் செய்வீரே, இதை நேர்த்தி செய்து விதைப்பீரே. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மைக்ரோ கிரீன்கள் எனப்படும் இளம் கீரைகள். மைக்ரோ கிரீன்கள் என்பது இளம் காய்கறி கீரைகளாகும். அவை தோராயமாக 1 முதல் 3 அங்குல உயரம் இருக்கும். மைக்ரோ கிரீன்கள் 2 முதல் 3 அங்குல உயரமுள்ள காய்கறி விதைகளின் நாற்றுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் முதல் உண்மையான இலைகளாகும். மைக்ரோ கிரீன் வகைகளை அப்படியே பச்சையாக சமைக்காமல் சாலட் போன்று உண்ணலாம். மைக்ரோ கிரீன்கள் என்பவை அடிப்படையில் முளைக்கட்டிய கீரை விதைகளாகும். பொதுவாக நாம் முளைக்கட்டிய பயறு வகைகளை அறிந்திருப்போம். ஆனால் பயறு வகைகளுக்கு பதிலாக கீரை விதைகளையோ காய்கறி விதைகளையோ பயன்படுத்தி மைக்ரோ கிரீன்கள் வளர்க்கப்படுவதாகும். முள்ளங்கி, புரோக்கோலி, காலிஃப்ளவர், கேரட், செலரி, கீரை, முட்டைகோஸ், பூக்கோசு, துளசி உள்ளிட்ட பல வகையான தாவரங்களை தினசரி உணவில் ஆரோக்கியமான மற்றும் சத்தான மைக்ரோ கிரீன்களாக பயன்படுத்தலாம். பெரும்பாலான மைக்ரோ கிரீன்கள் 12 முதல் 14 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். அவை ஊட்டச்சத்து மற்றும் அதிக சுவை கொண்டதாகும். உதாரணமாக பீட்ரூட் மைக்ரோ கிரீன்கள் பீட்ரூட்டைப் போலவே சுவையாகவும், கொத்தமல்லி மைக்ரோ கிரீன்கள் கொத்தமல்லியைப் போலவே இருக்கின்றன. அவை நறுமணம், சுவை, செறியூட்டப்பட்ட ஊட்டச்சத்து பல்வேறு வண்ணம் மற்றும் அமைப்புகளில் கிடைக்கின்றன. மைக்ரோ கிரீன்கள் 1980களில் கலிஃபோர்னியா உணவக காட்சியில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு மைக்ரோ கிரீன்கள் சீராக பிரபலமடைந்தன. இவை மிதமான காரம் மற்றும் சற்று புளிப்பு அல்லது கசப்பான சுவை உடையதாக இருக்கும். இவை காய்கறிகளின் வகைகளை பொறுத்து மாறுபடும். இது அனைத்து உணவிற்கும் ஒரு நல்ல சுவை கூட்டும் சிறப்பை தருகின்றன. இவற்றை சாண்ட்விச், சாலட், பீஸா,
சூப், ஆம்லெட், கறி மற்றும் பிற சூடான உணவுகளில் சேர்த்து உண்ணலாம். சராசரியாக முதிர்ந்த காய்கறிகளை விட இதில் 5 மடங்கு வைட்டமின்கள் மற்றும் கரோட்டினாய்டுகள் அதிக அளவில் உள்ளன. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் புற்றுநோய், அல்சர், ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகிய அபாயத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகின்றன. மைக்ரோகிரீன்கள் வளர்க்க எளிதானது, ஏனென்றால் அவை முதல் இலை நிலையில் அறுவடை செய்யப்படுகின்றன. இது ஒரு வீட்டின் ஜன்னலில் கூட வளர்க்கலாம். மைக்ரோகிரீன்கள் 2 வாரங்களில் சாப்பிட தயாராகிவிடும். மைக்ரோகிரீன்கள் சிறியவையாக இருந்தாலும் சுவைகளின் செறிவு உலகமெங்கிலும் உள்ள உணவு பிரியர்களின் விருப்பமானதாக இருக்கிறது. சில மைக்ரோகிரீன் வகைகள் வளர்ந்த காய்கறிகளை விட 40 மடங்கு அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது என்று தெரிய வந்துள்ளது. இனி இந்த மைக்ரோகிரீன்களின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மைக்ரோகிரீன்கள் பாலிஃபினால்களின் வளமான மூலமாகும். இது இதய நோய்க்கான குறைந்த அபாயத்துடன் இணைக்கப்பட்ட ஆக்சிஜனேற்ற வகையாகும். மைக்ரோகிரீன்கள் ட்ரைகிளிசரைடு மற்றும் கெட்ட எல்டிஎல் கொழுப்பின் அளவை குறைப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதிக அளவு பாலிஃபினால்கள் அடங்கிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் இருப்பதால் நோயின் தாக்கத்தை குறைக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. ஆய்வக ஆய்வுகளின் மூலம் வெந்தய மைக்ரோகிரீன்கள் செல்லுலர் சர்க்கரையை 25 முதல் 44% வரை அதிகரிப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆக்சிஜனேற்றம் நிறைந்த காய்கறிகள் குறிப்பாக பாலிஃபினால்கள் நிறைந்தவைகளாகும். பல்வேறு வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன. பாலிஃபினால் நிறைந்த மைக்ரோகிரீன்களும் புற்றுநோய்களின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு வகையான விதைகளிலிருந்து மைக்ரோகிரீன்களை வளர்க்கலாம். காலிஃப்ளவர், புரோக்கோலி, முட்டைகோஸ், முள்ளங்கி, கீரை, எண்டிவ், சிக்கரி மற்றும் ரேடிச்சியோ, பூண்டு, வெங்காயம், லீக், சிறுகீரை, முளைக்கீரை, பாலக்கீரை, முலாம்பழம், வெள்ளரி மற்றும் ஸ்குவாஷ் போன்றவையும் அதில் அடங்கும். அரிசி, ஓட்ஸ், கோதுமை, சோளம் மற்றும் பார்லி போன்ற தானியங்களும், கொண்டைக்கடலை, பீன்ஸ் மற்றும் பயறு போன்ற பருப்பு வகைகளும் சில நேரங்களில் மைக்ரோகிரீன்களாக வளர்க்கப்படுகின்றன. வணிக ரீதியாக கிடைக்கும் மைக்ரோகிரீன்களில் வைட்டமின் மற்றும் முதிர்ந்த இலைகளில் உள்ள அளவுகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்யும்போது வைட்டமின் மற்றும் ஆக்சிஜனேற்ற அளவுகள் வேறுபட்டாலும் முதிர்ந்த இலைகளில் பதிவு செய்யப்பட்டதை விட மைக்ரோகிரீன்களில் 40 மடங்கு அதிகமாகும். மைக்ரோகிரீன்களை வளர்ப்பதற்கு என்னென்ன தேவை? ஒரு மூடிக்கொண்ட கண்ணாடி அல்லது பீங்கான் கொள்கலன் அல்லது பாய், நாற்று வளர ஊடகமாக மண், மணல், தென்னை நார் கழிவு, முளைக்கும் விதைகள், தண்ணீர், ஜன்னல் அல்லது சமையலறை மேடை. மைக்ரோகிரீன்கள் வளர்ப்பது மிகவும் எளிதானது. அதிக நாட்கள் மற்றும் உபகரணம் தேவைப்படுவதில்லை. இது ஆண்டு முழுவதும் வீட்டின் உட்புறம் அல்லது வெளியில் வளர்க்கலாம். அந்த இடம் ஒரு நாளுக்கு குறைந்தது 3 முதல் 4 மணி நேரம் நல்ல சூரிய ஒளி பெறுமாறு இருக்க வேண்டும். முதலாவதாக தட்டில் அல்லது கொள்கலனில் ஊடகத்தை நிரப்ப வேண்டும். மைக்ரோகிரீன்களை வளர்ப்பதற்கு ஊடகமாக மணல் அல்லது தென்னை நார் கழிவினை பயன்படுத்த வேண்டும். மைக்ரோகிரீன்களின் வேர்கள் மிகுந்த ஆழத்திற்கு செல்லாததால் 3 முதல் 4 அங்குல அளவே ஊடகம் போதுமானதாகும். ஊடகத்தை நிரப்பும் போது தட்டில் அல்லது கொள்கலனில் அதிகம் அழுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஊடகம் தயாரான பிறகு மைக்ரோகிரீன் விதைகளை மண்ணின் மேற்பரப்பில் பரப்ப வேண்டும். விதைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி முற்றிலும் சமமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. விதைகளை நெருக்கமாக விதைக்காமல் பரவலாக விதைக்க வேண்டும். எனவே கையால் விதைகளை விதைப்பது நன்று. பிறகு லேசாக மண்ணை தூவி விதைகளை மூடிவிட வேண்டும். அதன் பிறகு லேசாக தண்ணீர் தெளித்து ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். விதைகள் முளைக்கும் அளவு ஈரம் இருந்தால் போதுமானது. விதைகள் முளைத்த 2 நாட்களுக்கு பிறகு அவற்றிற்கு வெளிச்சம் கிடைக்கும் வகையில் பிளாஸ்டிக் மூடியை அகற்ற வேண்டும். மேலும் மைக்ரோகிரீன்கள் வளர்ந்து நிறத்தை பெறும்போது ஒரு நாளைக்கு 1 முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். முளைக்கும் வரை கொள்கலனை அறை வெப்பநிலையில் சுமார் 2 நாட்களுக்கு வைத்திருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை வளரும் கீரைகள் மீது சிறிது தண்ணீர் தெளிக்க வேண்டும். 3 முதல் 4 நாட்களில் விதைகள் முளைத்து மண்ணின் மேல் சிறிய இலைகள் வளர்ந்து கீழே சிறிய தளிர்களுடன் காணப்படும். செடிகள் 2 முதல் 3 அங்குல உயரத்திற்கு வந்தவுடன், அதாவது 7 முதல் 10 நாட்களுக்கு பிறகு மைக்ரோகிரீன்களை அறுவடை செய்யலாம். கத்தரிக்கோல் அல்லது கூர்மையான கத்தியை பயன்படுத்தி மைக்ரோகிரீன்களை அறுவடை செய்யலாம். பிறகு குளிர்ந்த ஓடும் நீரில் கழுவி அப்படியே உண்ணலாம். பெருகி வரும் மக்கள் தொகை, சுருங்கி வரும் விவசாய நிலம், துரித உணவு கலாச்சாரம், நஞ்சு உணவு போன்றவற்றை கருத்தில் கொள்ளும்போது மைக்ரோகிரீன்கள் எதிர்காலத்தில் முக்கிய உணவாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. மைக்ரோகிரீன்களை நம் வீட்டில் எளிதாக வளர்த்து நஞ்சு இல்லாத உணவை உண்ணலாம்.
அதிகப்படியான முதலீடோ வளர்ப்பதற்கு இடமோ தேவையில்லை. வீட்டில் சமையலறையில் உள்ள ஜன்னல் அல்லது வீட்டின் வரவேற்பு அறையில் கூட இதனை வளர்த்து பயன்பெறலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு கொண்ட கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்பயிர் இல்லம். பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. உயிர் உரமாக செயல்படுமே. உயிர் உரமாக செயல்படுமே. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.